காலையில் 10:30 மணிக்கு சடனாக ஒரு மெசேஜ், கிரில்லு போட போகிறோம், வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, ஃப்ரீயாக தானே இருக்கோம், ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க வெஜ்ஜுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஒன்று தான் வச்சுருந்தாங்க. சரி ஓகே, நம்ம ஒரு ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் போயிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாம்ஸ் போயிட்டு வர சொன்னாங்க. அவங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மேக்னேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வீட்டில் போயிட்டு சிக்கன் வந்து இப்போ பாபிக்யூ போட ஆரம்பித்தாச்சு. பாபிக்யூ போட்டு ரொம்ப நாளாகிடுச்சு. நம்மளும் போடணும்னு நினைக்கிறோம், எங்கே முடியவே மாட்டேங்குது. சீக்கிரமாக நம்ம வீட்லேயும் போடணும். அவங்க வந்து வெஜிடபிள் ரைஸ் எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் சரி, கபிலனுக்கு அவன் வயசு பசங்க இல்லை அப்படின்னா டிவி தான் அவனோட உற்ற தோழன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருவான். ஆனால் எங்கே போனாலும் சரி 30 மினிட்ஸ்க்கு மேலே டிவி பார்க்க அலௌடு இல்லைன்னு சொல்லியாச்சு. சமையல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கேம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேக்யார்ட் நல்லாவே தெரியும். ஸோ ஒரு வீடு தள்ளி தான் இருக்குது அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சும்மா கேஷுவலாக கிளம்பி வந்தாச்சு. அன்பிளான்டான்னு பார்த்தீங்கன்னா கார்ன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க இங்கே. ஸோ கார்ன் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு கிளம்பி வந்தாச்சு.